கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 124வது சங்கீதம் 8வது வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் இதுநாள் வரையில் எவற்றுக்காக வேண்டி விண்ணப்பித்து நீண்ட நாள் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியான பதிலை பெற்றுக்கொள்ளும்படி பெரிய காரியங்களை செய்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கு அநேகர் பல தேவைகளுடன், எதிர்பார்ப்புகளுடன், தேடலுடன் காத்திருக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் சிலர் கட்டப்பட்டு இருக்கிற கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் வியாதியின் கூறுகளில் பற்றாக்குறைகள், தடைகள் போன்றவற்றிலிருந்து அற்புத சுகமும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளவும் காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறவைகளில் பெரிய காரியங்களை செய்தும் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்தும் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தினால் நமக்கு சகாயம் செய்து ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், தடைகளை அகற்றி சகாயம் செய்கின்றார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அனுபவித்த சிறுமையை கண்ட கர்த்தர் அவர்களின் கூப்பிடுதலை கேட்டு பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களிடத்திலும் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்து கடலின் நடுவாக கால்கள் நனையாமலும் அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே கவிழ்த்து போட்டும் வனாந்தரத்திலே பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தி பசிக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தும் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணியும் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த கானானுக்குள் பிரவேசிக்கும்படி பெரிய காரியங்களை செய்து இஸ்ரவேலரை ஆசிர்வதித்தார் என்பதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல ஆண்டுகளாய் யாருமே மீட்க முடியாத, விடுதலை பெற முடியாத, அடைபட்டு இருக்கிற கடினமான காரியங்களை, பார்வோனை போன்று நெருக்கப்படுகின்ற சூழ்நிலைகளை, கடக்க முடியாத, தீர்க்க முடியாத, நம்பிக்கையற்று போனவைகளை, தடைகளை, சமாதான குறைவுகள், பிரிவுகள் இவைகளினால் விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் இன்றைக்கு பார்வோனின் சிறையிருப்புகளிலிருந்து விடுவிக்கின்றார். ஆசிர்வாதத்துக்கு தடையான செங்கடல்களை பிளக்கின்றார். மனதளவிலும் வாழ்க்கையிலும் பாலைவனமாகி போன எண்ணங்கள், விசுவாசம் இவற்றை இன்றைக்கு தம்முடைய அன்பின் ஜீவ ஊற்றிலிருந்து காயங்களை கட்டி ஆற்றி தேற்றி சமாதானமுள்ள கானானுக்குள் பிரவேசிக்கும்படி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் தயவை தந்து சகாயம் செய்கின்றார். ரூத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே நகோமியை குறித்து பார்க்கின்றோம். நகோமியின் வாழ்க்கையில் பஞ்சத்தினால் வேறு தேசத்திற்கு சென்றவள், கணவன், பிள்ளைகள், சொந்த ஜனம், நகரம் எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையாய் அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமிற்கு திரும்புகின்றாள். அங்கே கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கின்றார், தயவை பெற்றுத் தருகின்றார். போவாசின் மூலம் கதிர் பொறுக்கிக் கொள்ள சென்றவள் கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரியாக மாறும்படி கர்த்தர் தயவை கட்டளையிடுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் வம்சத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டு ஓபேத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இதை கண்ட அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று வாழ்த்தும்படி ஆசிர்வதிப்பதை நாம் வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எவைகள் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதோ, எவைகளை இழந்தீர்களோ, எவைகளில் நஷ்டப்பட்டீர்களோ, எவைகளிலெல்லாம் கண்ணீர் வடித்தீர்களோ, காயப்பட்டீர்களோ, இன்றைக்கு அவைகளையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்காய் தயவை பாராட்டுகின்றார், சகாயம் செய்கின்றார். பெரிய காரியங்களை செய்து பிறர் ஆச்சரியப்படும் வகையில் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை காண்பீர்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள்.
இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.